ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, பிளெண்டர்ன்ற ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேரில் ஃபிசிக்ஸ்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல்ஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இதுதான் பிளெண்டர். ஷிஃப்ட் ஏ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மெஷ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சப் பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் பிளேன்றதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எம்டி பிளேன் ஓப்பன் ஆகும். அதை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா எஸ் கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி வரும். கொஞ்சம் மவுஸை வச்சு ட்ராக் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும் அப்படின்றப்ப ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போம். ஸோ அகெயின் வந்துட்டு இந்த கர்சர் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இங்கே வச்சு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் ஏ மெஷ்ஷில் போயிட்டு கியூப். ஸோ நம்மளுக்கு ஒரு கியூப் க்ரியேட் ஆகிடுச்சு. அது பிளேனோட கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஜின்றது மூவ் டூல். ஸோ ஜி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸை கரெக்டாக பிளேஸ் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் ஜியை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்றுனா ஃப்ரண்ட் இமேஜ், ஃப்ரண்ட் வியூ, 2னா இந்த வியூ, 3னா சைட் வியூ, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பர்ஃபெக்டிவ் வியூ வந்துட்டு நம்ம அப்படியே கூட இப்படி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நம்ம அகெயின் ஸ்கேல் பண்ணி இது ஒரு ஸ்லைஸ் மாதிரி மாற்றிப்போம். எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேலு, தென் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைன் காமிக்கும். ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இது சின்னதாகும். ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு சின்னதானா போதும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிப்போம். அகெயின் மூவ் டூலை வச்சு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பேக் போர்டோ இல்லாட்டி ஃப்ரண்ட் போர்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கரெக்டான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பிளேன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபிசிக்ஸ் டூல், இதுதான் ஃபிசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரிஜிட் பாடியில் போயிட்டு பேசிவ் அதை கிளிக் பண்ணிப்போம் டைப்பு. ஸோ இந்த பிளேன் வந்துட்டு இப்போ பேசிவில் இருக்குது. அகெயின் நம்ம இந்த டூலில் வச்சு ரிஜிட் பாடி நம்ம கொடுப்போம். இது வந்துட்டு நம்ம ஆக்டிவில் கொடுக்கணும். இந்த ஸ்லைஸ் வந்துட்டு ஆக்டிவில் கொடுத்துருணும். இப்போ இது ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் டி அதை கிளிக் பண்ணோம்னா டூப்ளிகேட் ஆகும். இந்த டூப்ளிகேட் ஆகிறத அப்படியே நம்ம ஒய் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம மாற்றணும். ஸோ ஒய் டைரக்ஷனில் மாற்றணும்னா நம்ம இப்படி மாறும். இல்லாட்டி எக்ஸ் டைரக்ஷனில் கூட நம்ம மாற்றிக்கலாம். எக்ஸ் டைரக்ஷன்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் ஃபார்வர்ட். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்து நம்ம ஷிஃப்ட் டி எக்ஸ் டைரக்ஷனில் வந்துட்டு நம்ம இப்போ மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு ஸ்லைஸு. ஸோ 4த்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி அகைன் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். ஸோ இந்த 4ஐயும் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிப்போம். ஷிஃப்ட் டி டூப்ளிகேட் எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இது போதுன்றப்ப ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஒரு 3 காப்பி மட்டும் எடுத்துப்போம். 3 ஸ்லைஸில் ஷிஃப்ட் டி எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ஒவ்வொன்றுமே நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ரிஜிட் பாடி வந்துட்டு ஆக்டிவில் இருக்கணும். ஆக்டிவில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி பார்த்திங்கனாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னா அகெயின் ஒரு ஷிஃப்ட் ஏ போட்டுட்டு யூவி ஸ்பியர் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம கொடுத்துப்போம். ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸ்மூத். அப்போது ஷேட் ஸ்மூத்தை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஸோ அது வந்துட்டு ஒரு ஸ்மூத்னஸ் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த ஸ்லைஸ்க்கு பக்கத்தில் இப்படி எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் மேலே வச்சுப்போம். இது ரொட்டேஷன் பண்ணி நம்ம பார்த்தோன்னா கரெக்டான ஏரியாவில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிப்போம். நான் ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் மட்டும் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. கரெக்டான பிளேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு டாப்பில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம இப்படி செட் பண்ணிப்போம். ஒன்ஸை செட் பண்ணிட்டோன்னா இதை வந்து ரிஜிட் பாடி கொடுத்து ஆக்டிவில் நம்ம கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் நம்ம இப்படி கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளிக் ஆகி இப்படி விழுது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபிசிக்ஸ் டூலில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ.
ஜஸ்ட் நம்ம மேலேருந்து பால் விழுது, அது டச் ஆகி ஒவ்வொன்றும் இப்படி கீழே விழுது. அதுதான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் டூலில் நம்ம பார்த்துட்டோம். இதுலேயே வந்துட்டு நம்ம கலர்ஸ்லாம் கூட நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ இந்த இது ஒரு கலர், இந்த இது ஒரு கலருன்ட்டு நம்ம கலர்ஸ்லாம் மாற்றலாம். ஸோ இந்த இது வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆனால் அடுத்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப யூஸ் நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நம்ம வேணுங்கிற கலரை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அகெயின் இதை கிளிக் பண்ணிட்டு நியூ யூஸ் நோட்ஸ் பேஸ் கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு அப்ளை பண்ணிப்போம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எல்லா ஸ்லைஸையும் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. அகைன் நம்ம இப்போ வந்து ஸ்பியரையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த பிளேனையும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம கலரில் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் வந்துட்டு நம்ம ஃபிசிக்ஸ் டூலில் நம்ம பார்த்துறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மேலே வந்துட்டு நம்ம அட்வான்ஸாக நம்ம இந்த மாதிரி கிளிப்ஸ் ஏதாவது நம்ம பார்ப்போம் எஃபெக்ட்ஸை. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷனும் வந்துட்டு ஆன் பண்ணுறேங்க. இப்போ இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்து ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.